வீட்டின் பூஜை அறையில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுருவின் போட்டோவை வைத்து வணங்கி வந்த அதிமுக மாவட்ட நிர்வாகி ஒருவர் திடீரென தன்னை குமரகுரு தாக்கியதாக மருத்துவமனையிலிருந்து வீடியோ வெளியிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். 20 ஆண்டுகளாக குமரகுருவின் விசுவாசியாக இருந்தவர் ஒரு வாட்ஸ்அப் பதிவால் எதிரியானதாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான கிருஷ்ணன் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தனக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு காரணம் குறித்து அவர் மருத்துவமனையிலிருந்து பேசி பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் உளுந்தூர்பேட்டை அதிமுக நகர செயலாளர் துரை என்பவர் தன்னை தொடர்பு கொண்டு உளுந்தூர்பேட்டை அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு உடனடியாக அழைப்பதாக தெரிவித்ததாகவும் அதன் பேரில் தானும் தனது மனைவியும் குமரகுரு வீட்டுக்கு சென்றதாகவும் கூறியுள்ளார். அப்போது 10க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் அங்கு இருந்தபோது தன்னை குமரகுரு ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தனது மனைவி கண்முன்னே கழுத்தை பிடித்து தள்ளியதாகவும் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தனக்கும் தனது குடும்பத்தினர் உயிருக்கும் ஆபத்து உள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு குமரகுரு மற்றும் அவரது மகன் சதீஷ் ஆகியோரை பொறுப்பு என்றும் வீடியோவில் பேசியுள்ளார். அசிங்கமான வார்த்தைகளை சிந்திச்சு கையால் நெட்டித்திரை அடிச்சு என் மனைவி எதிர்க்கே எனக்கு கழுத்து பிடிச்சி நெருக்கி வந்தார். நெரிச்சா போயிட்டது. அண்ணன் நகர்சரல் அண்ணன் துரதான் தடுத்து விட்டார். தனசேகர் லயன் வேலேசன் பிரதர் 2 பேர் தான் வந்துட்டு தடுத்து விட்டு என்னை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவங்க தான் உந்துப்பேட்டை ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணன் குமரகுருடைய காலடி தான் நான் விழுந்துக்கணும் விசுவாசமாக. என்னை போயிட்டு அவர் கைத்திலே அடிச்சது இல்லாமல் என்னை வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணன் குமரகுரும் அவருடைய சதீஷன் தான் பொறுப்பு. எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டனுக்கும் வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த அதிமுக தொண்டருக்கும் தனக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படக்கூடாது என்று கண்ணீர் மல்க கிருஷ்ணன் அந்த வீடியோவில் பேசியுள்ளார். அதிமுகவுக்காகவும் மாவட்ட செயலாளரான குமரகுருவுக்காகவும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கணவர் உழைத்ததாகவும் தனது கண் முன்னாலேயே கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றதாக குமரகுரு மீது கிருஷ்ணனின் மனைவியும் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் சொத்துல பங்கு கேட்டாரு, அவர் ஸ்கூல்ல கேட்டாரா, அவர் காலேஜ்ல கேட்டாரா, அவர் சொத்துல பங்கு கேட்டாரா, இல்ல ஏதாவது பொறுப்பு கொடு டார்ச்சர் பண்ணாரா? நான் எவ்வளவு கட்சி பண்ணிருக்கேன், என் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாரு. இதுக்கு கொடுத்த தண்டனை பாத்தீங்களா? கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாருங்க. என் முன்னாடியே அடிக்க வர்றாருங்க ஹஸ்பண்ட. எந்த பொண்ணாலங்க தாங்க முடியும்? சொல்லுங்க. இப்படி ஒரு மாவட்ட செயலர் நான் உலகத்திலே பார்த்தது இல்லைங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு மாவட்ட செயலர் பார்த்துருக்கேங்க. ஆனா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுங்க. பெருமாள் மேல சத்தியம் பண்றாருங்க, என் குடும்பத்துக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு நான் இருக்கமா, வக்கீல எவ்வளவு அரசியல் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியும். இவர் குடும்பத்துக்கு நான் இருக்கமா, நான் பாத்துக்கிறேம்மா, என் விசுவாசிமா, 1 நம்பர் விசுவாசிமா, அவனை நான் பாத்துக்கிறேம்மா, அவன் பசங்களை நான் பாத்துக்கிறேம்மான்னு சொன்னவரு இன்னைக்கு சொல்றாரு அவன் 1 ரூபா கூட எனக்காக அரசியல் பண்ணது இல்லைன்னு. இந்த உளுந்தூர்பேட்டைக்கு, இந்த திருநாவலூருக்கு, இந்த கிருஷ்ணவைக்கில் எவ்வளவு வந்து அரசியல் பண்ணியிருக்காரு குமரகுருக்குன்னு. இங்க இருக்கிற ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பசங்க, இங்க இருக்கிற கடைக்காரங்க, இந்த இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க, ஸ்கூலு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாதவங்க யாருமே கிடையாது. என் புருஷன் அப்படி என்னங்க குமரகுரு செஞ்சுட்டாரு? அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்க வராரு. என்னங்க செஞ்சுட்டாரு? தாப்பா போட்டு அடிக்கிறாருங்க. தாப்பா போட்டு இவர் உயிரோட விடக்கூடாது, தாப்பா போட்டு அடிக்க வராருங்க. இது என்னங்க நியாயம்? அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுருவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அதிமுக இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் குமரகுருவின் 20 ஆண்டு கால தீவிர ஆதரவாளராக நம்பிக்கைக்குரியவராக இருந்து வந்துள்ளார். மேலும் வீட்டின் பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் குமரகுருவின் போட்டோவையும் மாட்டி வைத்து வணங்கி வந்துள்ளார்.
இந்நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு சீட்டு வாங்கி கொடுப்பதாக குமரகுரு வாக்குறுதி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்காமல் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அவரும் தேர்தலில் தோல்வியை சந்தித்த நிலையில் அதிருப்தியில் இருந்த கிருஷ்ணன் இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக வாட்ஸ்அப் குழுவில் விமர்சன பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதனால் அந்த குழுவிலிருந்து கிருஷ்ணனை நீக்கியுள்ளனர். பின்னர் அவரை வீட்டிற்கு அழைத்த குமரகுரு அங்கு தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளருமான குமரகுருவை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்ததால் நேரில் அழைத்து கண்டித்ததாகவும் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகியை தாக்கியதாக கூறப்படும் வீடியோ அதிமுகவினரிடையே வேகமாக பரவி பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.